ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் இந்த வாரம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லி குறும்படத்தோடு நம்ம கமல் சார் ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. என்னப்பா சொல்கிற, அது எப்படிப்பா ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு கேட்டால், எஸ், இந்த வாரம் வந்து ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தினேஷன் விசித்ராவோட சக்கரை பிரச்சனை. எஸ், அந்த பிரச்சனைக்காக இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறும்படம் போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட சர்க்கரை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் சொல்லியிருந்தாங்க. அந்த வாரத்தில் நம்மளோட மாயாவோட சர்க்கரை கப்பில் கற்பாமூச்சி இருந்ததாகவும், அதை விசித்ரா வந்து பார்த்துட்டு அதை கீழே, அதாவது சிங்கில் கொட்டிட்டதாகவும் வந்து ஒரு சில தகவல்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து தினேஷ் இதுக்கு பக்காவாக வந்து மறுப்பு தெரிவித்தார். என்ன தெரிவித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, அதில் வந்து கற்பாமூச்சி இல்லை, எறும்பு இருந்துச்சு. ஓகே, எறும்பு தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி அதை ஃபில்டர் பண்ணி நம்ம சாப்பிட்ருக்கலாம். இவங்க வந்து அதை கற்பாமூச்சி நினச்சி தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தினேஷ் வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தார். சரி, ஓகேங்க, நீங்கள் தூக்கி போட்டுட்டீங்க. அந்த தூக்கி போட்ட எங்கே சர்க்கரை, எங்கே டஸ்ட்பினில் போட்டிருப்பீங்க. தூக்கி போட்ட இடத்துல டஸ்ட்பினில் நம்ம சர்க்கரை இல்லையே, அப்போ நீங்கள் அதை சர்க்கரையை நீங்கள் தானே சாப்பிட்டுட்டீங்க. அடுத்தவங்களோட பொருளை எடுத்து அவங்க பர்மிஷன் இல்லாமல் சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இதான் மேனரிசமா அப்படின்னு சொல்லி விசித்ராவை போட்டு தினேஷ் கிழின்னு கிழிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. அடிக்கடிக்கு தினேஷ் வந்து இப்போ அந்த சர்க்கரை மேட்டரை சொல்லி விசித்ராவை கிண்டலும், அவங்க கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் விசித்ரா அது நிறைய நாளாக வந்து குறும்படம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன விஷயம் பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் அதுக்கு குறும்படம் போட்டிருக்காரு. அந்த குறும்படம்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா அதுலேருந்து கொஞ்சம் சர்க்கரையை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அது நல்லாவே தெரியுது. கொஞ்சமாக சர்க்கரையை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை சிங்கில் கரைச்சி ஊற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இதில் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா சொன்ன மாதிரி அதில் கற்பாமூச்சி இருந்ததாகவே இருந்தாலும் கூட விசித்ரா அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து சாப்பிடக்கூடிய அளவில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எதுக்கு அதை வந்து நீங்கள் டஸ்ட்பினில் கொட்டினீங்க அப்படின்ற மாதிரி விசித்ராட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதில் கற்பாம்பூச்சி இருந்ததாக இருந்தால் அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்களும் சாப்பிடாம தானே போட்டிருக்கணும். நீங்களும் அதிலேருந்து கொஞ்சம் சர்க்கரையை எடுத்து பயன்படுத்திட்டு மிச்ச சர்க்கரையை தான் நீங்கள் வந்து சிங்கில் கரைச்சி ஊற்றிருக்கீங்க. ஸோ இதில் விசித்ரா மேலேயும் தப்பு இருக்குது. தினேஷ், நீங்கள் வந்து பார்க்கவே இல்லை ஒரு விஷயத்த, நீங்கள் வந்து பார்க்காமே வந்து அவங்க மொத்தமாக சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்கிறதும் ஒரு மிகப்பெரிய தவறாக தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தினேஷ் மேலேயுமே வந்து ரோஸ்டல் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய கண்டென்ட்ஸ்கள் வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்றதுனால திரும்ப இந்த மாதிரி விஷயங்கள் ஆல்ரெடி பெண்டிங் கேஸாக இருந்துச்சு வச்சிங்களா, அந்த கேஸ்லாம் தான் எடுத்து இந்த வாட்டி வந்து நீதி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காராம் கமல் சார் அப்படின்ற மாதிரி தான் சோர்ஸ் வந்திருக்கு. ஏன்னா வந்து இது ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்ற மாதிரி வந்து குடும்பங்கள் கொண்டாடும் பிக் பாஸாக போயிடுச்சு. அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த வாட்டி இப்படி பண்ணால் மட்டுமே தான் வந்து ஷோ வந்து பரபரப்பு பண்ண முடியும் அப்படின்றனால பெண்டிங் கேசஸ்லாம் எடுத்து வந்து ரீஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம் கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.